இயேசுவின் நாமத்தினால உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாள் தியான பகுதி அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 26வது வசனம். The very purpose Jesus came to this world. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய ஒரு பிரதான அல்லது முக்கிய நோக்கம் என்ன என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் எல்லாரையும் சொல்றாரு, உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி. ரோமர் 3:23 இப்படியாய் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம். எப்படி பாவம் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாமின் நிமித்தமாய் அது விதைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் பாருங்களேன், ஒரு 5 வயசு பிள்ளைக்கு யாரும் மறைக்கவோ இல்லை பொய் சொல்லவோ சொல்லிக் கொடுக்க நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. அதை தன்னை அறியாமலே சொல்லுது. ஏன்னா அந்த உள்ள அந்த வேர் அப்படியே இருக்கு. பாருங்க, இயேசு நமக்காக அவர் அடிக்கப்பட்டு அவர் மரித்து அவர் உயிர்த்தெழுந்து, வார்த்தை சொல்லுகிறது, அவர் எதற்காக நம்ம இடத்துல வருகிறார் அப்படின்னா, நம்ம எல்லாரையும் அந்த பொல்லாங்கில் இருந்து, அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து, அந்த உளையான சேற்றிலிருந்து, எதுல இருந்து நான் மீள முடியலன்னு நினைக்கிறனோ, எது என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ, எது என் ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிறதோ, அதுல இருந்து என்ன பண்றாரா, முதல்ல வெளியே எடுக்கிறாரா. ஹல்லேலூயா. நம்ம வாசிக்க முடியும் சங்கீதத்துல, அவர் சேற்றிலிருந்து நம்ம தூக்குறாரா. கொஞ்சம் யோசிச்சு அதை இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு மனுஷனை சேற்றிலிருந்து எடுக்கும் பொழுது அந்த உளையான சேற்றில் அவன் எப்படிப்பட்ட ஒரு நாற்றம் உள்ளவனா இருப்பான் பாருங்க. அவனை எடுத்து அவனை நிறுத்தி ஆண்டவர் கொஞ்சம் கூட அவனை அருவருக்காம அவனுடைய நாற்றங்களை எல்லாம் அவர் கழுவி அவனை சுத்தமாக்குகிறார். அதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, பொல்லாங்கிலிருந்து அவனை விலக்கி என்ன செய்ய விரும்புகிறாராம், அவனை ஆசீர்வதிக்கும்படியே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. அப்போனா அவன் பாவத்துல இருக்கும் பொழுது அந்த பாவத்தின் நிமித்தமா எத்தனையோ சாபங்கள், ஒருவேளை வியாதிகள், ஒருவேளை வறுமைகள் இருக்கலாம். ஆனா இயேசு வந்ததனுடைய மிகப்பெரிய நோக்கம்னா, அந்த பர்பஸ் என்னன்னா, அவனை அதுல இருந்து, அந்த பொல்லாங்கிலிருந்து, அந்த பொல்லாங்கிலிருந்த வாழ்க்கையிலிருந்து அவனை மீட்டு எடுத்தாவே இல்லை. ஆல்மோஸ்ட் பல காரியங்கள் முடிவுக்கு வருகிறது. அது மாத்திரமல்ல, அதை செஞ்சுட்டு சொல்றாரு, அவனை ஆசீர்வதிக்கும்படியே தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார். இது யூதர்களை குறித்து ஆண்டவர் சொல்றார். பேதுரு பேசும்போது உங்களிடத்திற்கே அனுப்பினார் என்று சொல்லி அவங்க ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கு நாம ஏற்றுக்கொண்டோம். நாம பொல்லாங்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக அப்படின்னா, நம்மை அவர் ஆசீர்வதிப்பதற்காகவே. அல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த வசனத்தை நீங்க அப்படியே சிந்தித்து பாருங்களேன். நம்ம வாழ்க்கை எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் நமக்கு ஒரு இரட்சகர் உண்டு, நமக்கு ஒரு மீட்பர் உண்டு. அதிலிருந்து அவர் நம்மை மீட்டு எடுத்து நம்மை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. God bless you. இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாய் உங்களுக்கு அமையும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆமென்.